கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தீர்க்க தரிசன செய்தியிலே கர்த்தர் உங்களுக்காய் பேசி இருக்கிற நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தரே சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் இந்த பூமியிலே இந்த பூமியில் வானமும் பூமியும் நிலை மாறி எல்லாம் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போனாலும் அழிந்து நிர்மூலமானாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அவருடைய வார்த்தைகளாகிலும் அவருடைய வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்களின் உறுப்புகளும் ஒரு நாளும் சேதமாய் போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் கர்த்தர் தேவ மனிதர்கள் மூலமாய் கொடுக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு வகையான கண்டிஷன்களோடு, நிபந்தனைகளோடு, ஏன் நீங்கள் அழிக்கப்பட்டீர்கள், ஏன் இன்னும் விடுதலையாகவில்லை, எப்படி சிறையாய் கொடுக்கப்பட்டீர்கள், எப்படி அந்நிய தேசத்தார் வந்து உங்களை ஆண்டார்கள், ஏன் நீங்கள் சிறைப்பட்டு போனீர்கள், நீங்கள் செய்த தவறுகளினாலே என்று ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் சுட்டி காட்டிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே, எதனால எனக்கு திறந்த வாசல் உண்டாகிறது, எதனால் எனக்கு திறந்த வாசல் உண்டாகும் என்று கேட்டீர்களே, ஆனால் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே, உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே, இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, கண்டிஷனை நல்லா கவனிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உனக்கு இதை செய்தேன் என்று பரிசுத்தவான்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். மாத்திரமல்ல என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. அப்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த ஜப வேளையிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய அதிகாலை ஜபங்களிலே தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய இரவு ஜபங்களை, நடுஜாப ஜபங்களை கேட்டு அதன்படியே ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு சேதமும் வராமல் பாதுகாப்பார். நன்றாய் கவனியுங்கள். எப்படி உங்கள் பாதைகளை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வழிமுறைகளை, உங்கள் வாழ்க்கை செழிப்பும் சந்தோஷமுமாய் செவ்வைப்படுத்துவார். எப்படி என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், எப்படி என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பங்களும் இருக்கும் என்றெல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல், இது சரிதான், இது ஆவிக்குரிய வாழ்க்கை தான், இது கிறிஸ்துவ வாழ்க்கை தான், இப்படி இருந்தாலும் போதும், அப்படி இருந்தாலும் போதும் என்று சொல்லப்படுகிற அநேக காரியங்களை நம்பி அதன்படி நடந்து உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உங்கள் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், நிச்சயமாய் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்க திருமண வாழ்க்கையா இருக்கலாம், உங்க சொந்த ஜீவிதமா இருக்கலாம், கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தும்படியே உங்கள் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். என் தேவ பிள்ளைகளே, உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேலை விஷயங்களிலே, படிப்பு விஷயங்களிலே, எங்கே எந்த இடங்களிலே, எந்த நாடுகளிலே, எந்த யூனிவர்சிட்டியில, எந்த பல்கலைக்கழகங்களிலே, எந்த கல்லூரியில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் மீது நோக்கமாக
இரக்கமாய் இருக்கிறார், தயவாய் இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுது சொல்லுவீர்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஐயா, என் பிள்ளைக்கு கிடைத்த வேலை, என் பிள்ளைகளுக்கு கிடைத்த நல்ல இடங்களிலே படிப்புக்கு கிடைத்த அட்மிஷன்கள், என் பிள்ளைகளுக்கு வந்த நல்ல வரன்கள், நல்ல வேலைகள், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல என் மகளுக்கு கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும் அளவிலே கர்த்தர் அதை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், சங்கீதம் 125:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள், ஓ glory, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புங்கள். ஓ glory, என்ன நடக்கும்? யார் நம்புனா? கர்த்தரை நம்புகிறவர்கள், எந்த சூழ்நிலைகளிலும் நம்புகிறவர்கள், யார் கைவிட்டாலும் நம்புகிறவர்கள், யார் எதிர்த்து நின்றாலும் நம்புகிறவர்கள், யார் என்ன பேசினாலும் நம்புகிறவர்கள், எத்தனை காரியங்கள் தாறுமாறாய் போனாலும் நம்புகிறவர்கள், நமக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களுக்கு மத்தியிலும் கர்த்தரை நம்புகிறவர்கள், நமக்கு விரோதமாய் 1000 பேர் கூட்டம் கூடினாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையை போல, சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இதை விட என்ன வேணும் அருமையான சகோதர சகோதரிகளே? என்ன நடந்தாலும் உங்க ஊரார் உற்றார் உலகார் உங்கள் உலகத்திற்கு முன்பாக நீங்கள் என்றென்றும் எதிலும் எப்பொழுதும் அசையாத சீயோன் பர்வதத்தை போல் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா! நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்திருப்பீர்கள். ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை யாரும் அடைக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஐயா, தொழில், உங்கள் வியாபாரம், இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள், உங்கள் படிப்புகள், வேலை விஷயங்கள், வெளிநாட்டு விசா, திருமணம், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவரே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். மாத்திரமல்ல, அப்பொழுது நீங்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையை போல, ஹல்லேலூயா, சீயோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகி கர்த்தர் அப்பா, உம்மிலே முழு இருதயத்தோடு வந்து நம்பிக்கையாய் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை, ஐயா, தங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உம்முடைய வார்த்தைக்காய் தாகத்தோடு வந்திருக்கிறவர்களை, அவர்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுக்குமாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்மையே நம்பி இருக்கிறபடியினால், அவன் என்னையே நம்பி இருக்கிறபடியினால், அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறதற்காக அவர்கள் என்றென்றுமாய், ஐயா, இந்த உலகத்திலே ஊரார் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே என்றென்றைக்குமாய் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கும்படியான தேவ தயவு உண்டாகட்டும். கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உருப்பாவிலும் நிறைவேறாமல் போவதில்லை, அவமாய் போவதில்லை. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற தேவ தீர்க்க தரிசனம் இது. ஆமென்.